ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 1 கப் வந்து சாப்பாடு அரிசி, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் சிறுபருப்பு. இது எல்லாமே ஒரே அளவு எடுத்துகிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதை அரைச்ச பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம அரைக்கிறது பார்த்திங்கன்னா இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் வந்து காஞ்ச மிளகா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவில் சீடெல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள மிளகா மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 கப் வந்து தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.